கதைகளை கேட்க வந்திருக்கும் என் இனிய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் யமுனா. இன்னைக்கு நம்ம துப்பறியும் சாம்புல ஒரு கல் ரெண்டு மாங்காய் கதை பார்க்க போகிறோம். சென்னையில் ஒரு தடவை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பேங்க் பக்கத்தில் ஒரு குமாஸ்தா வரான், பெட்டி தூக்கிட்டு வரான். வந்தவன் என்ன பண்ணுறான், ஒரு போலீஸ் பீட்டுக்கிட்ட டிராஃபிக் போலீஸ்லாம் நிற்பாங்க இல்லையா, அந்த இடத்துட்ட அந்த டிராஃபிக் போலீஸ்கிட்ட, சார் கொஞ்சம் இதில் பட்டியில் 4000 ரூபாய் இருக்குது, தயவு செஞ்சு இந்த பேங்க் வரைக்கும் எனக்கு துணைக்கு வாங்க, யாராவது திருடிட்டு போயிடுவாங்க அப்படின்னோடனே அவர் சிரிக்கிறார். அவர், யோ என்னையா அது, இங்கே தான் 8th இருக்க பேங்க், இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த பேங்க் போக தெரியாதா, போயா போ நான் பார்த்துக்கிறேன், இங்கேருந்து பார்க்குறேன் போ அப்படின்னோடனே இப்படி போயிடுறான். இப்படியே டெய்லி அந்த ஆள் வரான், அப்படி போகிறான், போயிட்டு திரும்பி வந்துடுறான். அப்படி இப்போ அவன் டாட்டா காமிப்பான், அவர் ஸ்மைல் பண்ணுவான், அவங்க பேர் என்னன்னு கேட்பாங்க. இப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஃப்ரெண்ட்ஸாகவே ஆகிடுறாங்க ஒரு 15 நாளைக்குள்ளே. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த ஆள் பேங்க்லேருந்து வெளியில் வரான், பெட்டி எடுத்துகிட்டு வரான். வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு சத்தம் கேட்குது. போலீஸ் கான்ஸ்டபிள் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா என்ன இருக்குதுன்னு பார்த்தா, அந்த ஆள் கத்துறான், திருடன் கத்துறான். இன்னொருத்த அவன்கிட்ட இந்த பெட்டியை பிடுங்க பார்க்குறான். இழுக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி சண்டை போட்டு இழுத்துட்டு இருக்கும்போது நேராக நம்ம கான்ஸ்டபிள் போய், இவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப புத்திசாலி வேறு, அதனால் நேராக போகிறாரு. போயிட்டு என்ன பண்ணுறாரு, அவனை ஒரே அடி, எவன் பிடிச்சி இழுத்தானோ அவனை ஒரே அடி அடிச்சுட்டு இந்த பெட்டியை வாங்கி இவர்கிட்ட கொடுக்கு. அப்போ அவன் கத்துறான், திருடன் கத்துறான். அவனை மண்டையில் இன்னொரு அடி அடித்து அவனை படுக்க விட்டு அவனை கையில் கட்டி போட்டு, வாங்க அவனை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இவனும் அந்த குமாஸ்தா வந்தான் இல்லையா, அவனையும் கூட்டிகிட்டு 2 பேருமா அந்த பெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. போனும்போது பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் என்ட்ரு ஆனோடனே பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்குறாரு. இவருக்கு யாரை திருடன் கூப்பிட்டு வந்தானோ அவன் மட்டும்தான் வந்திருக்கான். யாருக்கிட்ட பெட்டியை பிடுங்கி கொடுத்தாரோ அவனை காணோம். அவன் பெட்டியோட ஓடி போயிடுறான், காண போய்ட்றான். வந்தது அதை பின்னாடி வரான்னு நினச்சிக்கிட்டே வராரு. ஆனால் பார்த்தா அவன் வரவே இல்லை. இந்த யாரை பிடிச்சி இழுத்துட்டு வந்தானோ அவனை மட்டும்தான் கூட்டிகிட்டு வர்றாரு. வந்தோடனே இவர் வாயிலேருந்தெல்லாம் எடுத்து விட்டேன்னு, சார் நீங்கள் சரியான முட்டாள் சார், அவன் தான் திருடான், நீங்கள் நான் பேங்க்கில் வேலை பார்க்குற ஆளியா, என்னையே பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன் அப்படின்னோடனே, அப்போ கான்ஸ்டபிளும் சொல்கிறார், இவர் ஏன் இந்த பேங்க்கில் இருக்கிற ஃபோன் போட்டு கேட்குறாங்க. ஃபோன் போட்டு கேட்டோன்னே, ஆமாம்மா நிஜமாகவே எங்கள் இது காணா போயிடுச்சு, ஒருத்தன் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் திட்டுறாங்க. எல்லாரும் அந்த கான்ஸ்டபிளை, இப்போ அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிளை திட்டுறாங்க. இவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கோபாலன்ட்ட போய் தன்னுடைய கதையை சொல்லி அழுகிறார். உடனே இன்ஸ்பெக்டர் கோபாலன், கவலைப்படாத, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் துப்பறியும் சாம்புன்னு, அவன்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு துப்பறியும் சாம்புகிட்ட சொல்கிறார். துப்பறியும் சாம்பு என்ன பண்ணுறாரு, அப்போ அவருக்கு அந்த எந்த கதையும் கேட்குற மும்மரத்துலேயே இல்லை. ஏன்னா துப்பறியும் சாம்பு ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால அவரோட சுற்றணும் அப்படிங்கிற மும்மரத்தில், இதுக்கெல்லாம் போனால் அந்த பெண்ணு நம்மளை விட்டுட்டு போயிடுவா, ஏன்னா லவ்வர்ஸோடு இருக்கும்போது அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் நம்ம கூட இருப்பான்னு நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, என்னாலாம் முடியாதையா, கதையை வேற எவன்ட்டையா போய் சொல்லு அப்படிங்கிறாரு. உடனே அந்த கோபாலனுக்கு கோபம் வந்துடுது. ஏயா ஒரு நல்ல மனுஷனுக்கா உன்ட்ட கேட்டால் நீ என்ன மாட்டேங்கிறியா, போப்போ உன்னை விட்டு ஆளா இல்லை, இனிமேல் உன்னை விட்டு நான் பேசவே மாட்டேன், உனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அந்த கோபாலன் போய்டுறார். இந்த துப்பறியும் சாம்பு வீட்டுக்குள்ளே வர்றார். வந்தோடனே அந்த உள்ளே அந்த அவருடைய லவ்வர், அவள் பேர் நீலான்னு பேர், அந்த லேடி உட்காந்துட்ருக்கா. அவள் ரொம்ப அழகாக பாட்டு பாடுவா, ரொம்ப நல்லா வீணை வாசிப்பா, இந்த நாட்டியம்லாம் கூட ஆடுவா. அப்போ அதில் தான் இவர் மயங்கி போனது. ஒரு தியேட்டரில் சினிமா பார்க்க போன இடத்துல இந்த பெண்ணை பார்த்துட்டு இவளை விரும்பினதுனால இவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காருக்கோ, அங்கே பீச்சுக்கு போகிறது, பார்க்குக்கு போகிறதுன்னு ஜாலியாக இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது இந்த நீலா கேட்குறா, யார் அவர், எதுக்காக வந்தார்? இல்லை அவரெல்லாம் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா, எதுக்கு வந்தார் அப்படின்னு கேட்குறா. இவருக்கு ஏற்கனவே நிறைய அனுபவம் இருக்குது இல்லையா, அதனால் இவர் வெளியில் எந்த காரியத்தையும் இந்த கேஸை பற்றி சொல்லக்கூடாதுன்னு வாயை திறக்கலை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு தெரிய வேண்டாம், என்கிட்ட சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அது கேஸ் விஷயமா அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் அப்போ என்கிட்ட சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோச்சிக்கிட்டு அவள் கிளம்பி போயிடுறா. இல்லை போகாத ப்ளீஸ்ன்னு கேட்குறாரு. முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா, கோச்சிட்டு போயிடுறா அந்த பொம்பளை. போனோடனே இவர் என்ன பண்ணுறாரு, என்னடா பெரிய ரப்சராக இருக்குது, இந்த கோபாலன் சாயங்காலம் பொழுது ஜாலியாக லவ்வரோட சுற்றலாம் நினச்சேன், கெடுத்து விட்டு போயிட்டானே இந்த ஆளுன்னு திட்டிக்கிட்டு, தான் ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் வர்றதா இருந்தது. ஸோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறார். போன இடத்துல என்ன பண்ணுறாரு, ஒரு ட்ரெயின் நிற்கிது. அந்த ட்ரெயின் உள்ளே பார்க்குறாரு, 2nd கிளாஸில் நீலா மாதிரியே ஒரு கேர்ள் உட்காந்துருக்கா.
பார்க்குறாரு, நீலா நீலா நீலான்னு கூப்பிட்றாரு. இவன் நீ கேட்கவே இல்லை. யாருனே எனக்கு தெரியாது பையா அப்படிங்கிறா. குரல்லாம் அப்படியே இருக்கே. கிடையாது, நீ நீலா தான், ப்ளீஸ் வா, எனக்கு கோச்சிக்காத, நான் உனக்கு எல்லா கேஸ் விஷயம் எல்லாமே நான் சொல்கிறேன், வா, உன்னிட்ட தான் எல்லாம் சொல்ல போகிறேன், நீ தானே என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற, உனக்கு தெரியாமையா இருக்க போகுது, வா வா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் வான்னு. அதெல்லாம் வர முடியாது, யாருன்னே எனக்கு தெரியாது பையா அப்படின்னு சொல்கிறா. இவன் வந்து அவள் வந்து பெட்டியை வந்து அவள் வச்சிருக்க பெட்டியை இழுக்கிறார். அதெல்லாம் முடியாது போயா, என்னைய இங்கே பாருங்கள், யாரோ ஒருத்தன் என்னை வந்து பைத்தியக்காரன் என்னை வந்து இழுக்கிறான் அப்படின்னு அந்த பொண்ணு கத்துறா. இவருக்கே சந்தேகம் வந்துடுது, நீலா தானா இல்லை வேற யாரையாவது ஒருத்தர் மாதிரியே 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பொம்பளையாவ அப்படின்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் ப்ளீஸ் நீலா, கோச்சிக்காத நீலான்னு இழுக்கிறாரு. இழுத்த இழுப்பில் என்ன பண்ணுறாரு, போய் அப்படின்னு தள்ளுறப்பாரு. அந்த பெட்டியோடையே போய் டொம்முன்னு போய் ஒரு பழத்தோல் வலிக்கி விழுந்து நேராக போய் ஒருத்தன் மேலே விழுகிறாரு. விழுந்த வேகத்தில் அவன் தாடியை பிடிச்சி இப்படி இழுக்கிறாரு. இப்படி பிடிச்சி இழுத்தோன்னே அந்த தாடி அவன் கையோடையே வந்துருக்கு. பார்க்குறாரு, அப்படி ஷாக் ஆகிடுறாரு. என்னன்னு பார்த்தா அந்த யார் அப்படின்னு கேட்டால், இவர் முன்னாடி ஒரு பேங்க்கில் வேலை பார்த்தார் இல்லையா, அப்போ ஒரு மேனேஜர் ரொம்ப இவரை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொன்னார்ல, அந்த டார்ச்சர் பண்ண மேனேஜர் என்ன பண்ணியிருக்கான், கொஞ்ச நாள் வேலை பார்க்குற மாதிரி வேலை பார்த்துருந்துட்டு அந்த பேங்க்லேருந்து கொள்ளையடிச்சிட்டு மறைஞ்சு போயிருப்பான். அந்த ஆள் தான் இப்போ வந்து மாறு வேஷத்தில் இந்த ட்ரெயினில் வந்திருக்கான். இந்த யார் அப்படின்னு கேட்டால், இதே ஆள் தான் அந்த நம்ம டிராஃபிக் கான்ஸ்டபிளையும் ஏமாத்தின ஆள். அந்த பெட்டியை தூக்கிட்டு போய் வந்து எல்லாம் இருந்தார் இல்லையா, அதே ஆள். இந்த நீலாங்கிறவ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நீலா இவனுடைய கையாள், இவங்களோட கூட்டாளி. இவங்க எல்லாரும் இவங்க கண்டுபிடிச்சிட்டான்னு தெரிஞ்சோடனே இவங்க தப்பிச்சு எஸ்கேப் ஆக பார்த்துருக்காங்க. இவருக்கு இந்த நீலாவை பற்றி தெரியல. ஆனால் இந்த மகரபூஷணராவை பார்த்தோன்னே இவருக்கு ஆஹா, பேங்க்கில் கொள்ளையடிச்சாள்னு சொல்லிட்டு திருடன் 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 கத்துறாரு. உடனே இந்த ரயில்வே போலீஸ்லாம் ஓடி வந்து அந்த மகரபூஷணராவை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சோடனே இவர் கையில் தான் பெட்டி வந்துடுதா, அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாங்க. பெட்டி நிறைய பணம். இவருக்கு ஷாக், எப்படி இந்த நீலா கிட்ட இந்த இவ்வளோ காசு வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கார். யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எதுக்கும் பாவம் அந்த நீலா, ஒருவேளை இந்த பையன் தான் எதாவது பண்ணியிருப்பான் அப்படின்னு நினைக்கிறாரு. பார்த்தா அந்த நீலாவையும் பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. நீலா உடனே கத்துறா, ஐயோ உன்னால் என்னை வந்து துரத்திக்கிட்டே வந்து என்னை பிடிச்சி கொடுத்துட்டியா அப்படி இப்படின்னு. ஐயோ, நான் அந்த பொண்ணை ஒன்றும் சொல்லாதீங்க பாவோன்னு வாயை திறக்கிறதுக்குள்ளே அங்கேருந்து கோபாலன் வந்துடுறாரு. ஐயோ நீ பலே ஆலியா, நீன்னு ஒரு கல்ல 2 மாங்காய், இந்த பொம்பளையவே நாங்கள் நாக்பூரில் பிடிக்கணும்னு நினச்சோம், அங்கே பிடிக்க முடியாமல் இங்கே பிடிச்சிவிட்டோம். இந்த ஆளும் வந்து பேங்க்கில் கொள்ளையடிச்சிருக்கான், இதோட 2-3 பேங்க்கில் கொள்ளையடிச்சிருக்கான், அவனையும் பிடிச்சிப்பிட்டியே, நீ பெரிய ஆளியா நீன்னு அப்படின்னு சொல்லிட்டு முதுகில் 4 தட்டுறாரு. நம்ம துப்பறியும் சாம்பு பேந்த முழிச்சிட்டு நின்னார். அவரால் அவ்வளோதான் பண்ண முடியும், வேறு எதையும் செய்ய முடியாது இல்லையா. இனி அடுத்து என்ன செஞ்சார்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இனிய கதைகளை படிப்போம், வாசிக்கும் திறனை வளர்ப்போம். என்றும் உங்களுடன் யமுனா. இவன் வருவான், பிடிப்பான், உன்னை பிடிப்பான், உன் தாடை உடைய அடிப்பான். இவன் துப்பறிவாளன்.